சிக்கனில் ஒரு அருமையான ஒரு கிரேவி, சும்மா வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் சூடாகிடுச்சு. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஒரு 200 மில்லி சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது 15 சின்ன வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி இருக்கிறேன், ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும். இப்படியே வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது கண்ணாடி பக்கத்தில் இருக்குது. இது ஒன்றா நல்லா ப்ரௌனி ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் விழுத அரைக்கலை, பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்படியே இதை நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கிறேன். நீங்களும் லெக் பீஸே எடுத்துக்கங்க. அப்போ தான் இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கறியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கலாம். இப்போ தான் இந்த மசாலா வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாம் கறியில் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்க்குறப்ப தான் அதோட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போது சிக்கன் வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது 10 நிமிஷம் ஆச்சு. மூடியை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியே சேர்த்துல எந்த அளவுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டாச்சு. இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சூப்பராக சுண்டி கறி சூப்பரான ஒரு பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போது தூளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் மக்களே, ஒரு அருமையான ஒரு வீடே மணக்கிற ஒரு சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இது சப்பாத்தி, புரோட்டா, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கே நாங்கள் இதை வந்து ஒயிட் ரைஸில் தான் வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.